கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய காணொலியில் மீடியாவை எப்படி பயன்படுத்த வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 2:8, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் ஓடிடி பிளாட்ஃபார்ம், இன்டர்நேஷ்னல் மூவி, ரியாலிட்டி ஷோ, ட்ராமா, சீரியஸ் என்று நம்முடைய யூத் பிள்ளைகள்லாம் அதை விரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் டாக்டர் ரிசர்ச்சில் என்ன சொல்லப்படுகிறது, 11 to 3 நம்ம கண்டிப்பாக உறங்கியே ஆக வேண்டும். அப்போ தான் மெலடோனின் என்கிற ஒரு சுரக்கும், அதுதான் நம் சரீரத்துக்கு ஏற்றது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் மீடியா அதிக அளவில் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யூத் பிள்ளைகளை. ஊழியக்காரர்கள் கூட நடிகர்களையும் அரசியல்வாதிகளையும் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஹார்ட் ஃபாலோ பண்ணு என்ற வார்த்தையை தாரக மந்திரமாய் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இருதயமானது எல்லாவற்றை விட மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. மீடியாவை அளவோடு பயன்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும், சர்வாதிகாரியாக இருக்கக்கூடாது. இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்களும் சிஸ்டர் ஃபெய்த் அவர்களும் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையை வெல்லும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எப்பவும் போல் நம்ம கூட ஃபெய்த் வந்திருக்காங்க. சில மிக முக்கியமான விஷயங்கள் பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் நாம் சகோதரிகளை குறித்து, பெண்களை குறித்தான மிக முக்கியமான விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ கொஞ்சம் பொதுவாக மிக முக்கியமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பாரத்தின் அடிப்படையில் யூத்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்தார். தொடர்ந்து 2 வாரமாக அதை தான் நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். அதை பற்றின சில பிரச்சனைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்றைக்கும் அப்படி ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் லார்ட் அங்கிள். இன்றைக்கி நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம என்னமா பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ட்ராமா, ரியாலிட்டி ஷோஸ், இந்த மாதிரி நிறைய சீரீஸ்லாம் வருது அங்கிள், மூவிஸ், அதெல்லாம் பற்றி ஒரு காமனாக பார்க்கலான் இருக்கோம். அது நாங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது டிவி அப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்களுக்கு யூத்ஸ் பார்க்குற ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தா 1 இல்லை 2 தான் இருக்கும் மொத்தமே. அப்புறம் கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம் கழித்து ப்ரைவேட் சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க வர ஆரம்பித்த பிறகு ஒரு 24 hours ப்ரோக்ராம்ஸ் வந்துச்சு. முந்தெல்லாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரொம்ப கன்சர்னாக நைட்டு 10 மணியோடு நிறுத்திடுவாங்க ப்ரோக்ராமை. 10 மணிக்கு மேலே ப்ரோக்ராமே இருக்காது. தமிழ்நாட்டுக்கெல்லாம் 9 o'clock முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ மக்கள் எல்லாம் தூங்க போயிடுவாங்க. இப்போ 24 hours சேனல்ஸ். எனக்கு இந்த 24 hours இருக்குல்ல, இதுவே முதல்ல அகைன்ஸ்ட் பைபிள். அது ஏன்னா ஆண்டவர் மனுஷனுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்கிறார். இரவு என்பது நித்திரை கொள்வது, தூங்குவதற்கான ஒரு நேரம். அதே நேரத்தில் அது மிருகங்கள் நடமாடக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம 24 hours ஒரு கான்செப்ட்ஸை கொண்டாந்துட்டோம். எல்லாமே 24 hours ஆயிடுச்சு. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், இன்னைக்கு உள்ள விஷயத்தை நம்ம பேசினோம்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே விஷயத்தை அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதான் தலைமுறையாக ஃபாலோ பண்ணோம். தலைமுறையாக இரவு என்பது தூங்குவதற்கானது. இரவில் எதுவுமே வேலை செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 24 hours. டிவி 24 hours, அப்புறம் ப்ரோக்ராம்ஸ் 24 hours, சாப்பிட்றது 24 hours, எல்லாமே 24 hours ஆயிடுச்சு. நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் இந்த 2ஐயும் பார்க்குற ஜென்ரேஷன் 1970s 2026 வரைக்கும் இருக்கும்ல, ஒரு நல்ல ஜென்ரேஷனையும் அதே ஜென்ரேஷன் சீரழிஞ்சு போய் எப்படி இன்னைக்கு வேர்ல்டு இருக்குன்றதையும் 2த்தையும் பார்க்கறதுக்கான ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம். இப்போ நாங்கள் அப்படியே மாறி வரும்போது நான் பார்க்குறேன், இந்த ஓவராக இந்த சேனல்ஸ் வரும். அப்போது சம்டைம்ஸ் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆண்டனான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆண்டனாவில் வெளிநாட்டு சேனல் வரும். 1-2 அப்படி கிராஸ் ஆகும். உடனே கீழே மேலே ஒருத்தர் ஆண்டனாவை திருப்பிக்கிட்டு இருப்பார், கீழே தெரியுதான்னு பாருப்பார். இந்த வெளிநாட்டு சேனலில் பார்க்குற ஆர்வத்தை அந்த நேரத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு சேனல்களெல்லாம் உள்ளே வர தொடங்குச்சு. அப்போ தான் அதுவும் ஒரு லிமிட்டில் வச்சுருந்தாங்க, சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லி. இப்போ பெரும்பான்மையாக ஓடிடிஸ்க்கு சென்சார் கிடையாது. அதனால் எது வேணாலும் உள்ளே போடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்த பிறகு அது எனக்கு இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இது தப்புன்னே அவங்களுக்கு தெரியல. அது ஏன்னா கொஞ்சமாக விஷத்தை பாடியில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பாடி விஷமாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி இவங்க கொஞ்சமாக இந்த விஷத்தை ஏற்றினதுனால இன்றைக்கி இது தப்புன்னே அவங்களுக்கு தெரியல. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அதோட இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய டூல் தான் மொபைல். ஒரு டிவி உட்காந்து பார்த்தா, ஒரு டிவியில் வீட்டில் உட்காந்து தான் பார்க்கணும். அவங்க பார்க்குறத பெற்றோர் பார்க்க முடியும், அல்லது எல்லாரும் பார்க்க முடியும். அதில் சைல்ட் லாக்கு இப்படிலாம் நிறைய இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த சீர்கேடு என்ன அப்படின்னா ஃபோன்.
இந்த ஃபோனுடைய உச்சம் எங்கே போயிடுச்சு அப்படின்னா எல்லா இவங்க வேர்ல்டில் உள்ள மொத்தம் அவங்க கைக்கு கிடைக்குது. மனுஷன் கண்டுபிடிக்கிறது நன்மை தீமை ரெண்டும் இருக்குது. இந்த நன்மை தீமை அதில் வந்து தீமை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், எப்போவுமே நன்மை குறைவாக இருக்கும். ஸோ அந்த தீமை அதிகமானதில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உலகளாவிய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும், வேர்ல்டு வைடு உள்ளதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றாங்க. நான் எப்போவுமே விரும்புவேன், அதாவது நான் நம்புறது ஒன்று என்னென்னா, எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆமாம், எல்லாத்தையும் நான் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்க்க வேண்டியது தான் அவசியம். அது இப்போது ரொம்ப ஓவராக ஓடிடியில் போய் ஓடிடி தான் இன்றைக்கி இருக்கக்கூடியதான யூத்ஸை வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள்ல நம்பர் 1ல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓடிடியில் நம்ம என்னமா பார்க்க போகிறோம்? நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் மூவிஸ் அவைலபிலிட்டி இருக்குது, இன்டர்நேஷ்னல் சீரீஸ் அவைலபிள் இருக்குது, ரியாலிட்டி ஷோஸ் அவைலபிள் இருக்குது. அது பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா கே ட்ராமா அப்படின்றது வந்து இதுக்குள்ளே சம்மந்தம் கொஞ்சம் இதுக்குள்ளே வரும். பட் ஆனால் கே ட்ராமான்றது இது யூத்ஸ்குள்ளே வந்து ஒரு பெரிய அப்சஷன் மாதிரி அடிக்டிவ். அதை சொல்கிறாங்க, அது அடிக்டிவாக தான் இருக்கும். அடுத்தடுத்த சீரீஸ் பார்க்கணும், அடுத்து என்ன நடந்துச்சு பார்க்கணும்னு தூண்டுற வகையாக இருக்கும் அங்கிள். இதில் நான் வந்து இப்போ அதிகமாக வந்து நான் பார்க்குறது என்னன்னா, இப்போ நம்ம மூவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் வந்து ஜென்சீஸோ இல்லை இந்த காலத்தில் இருக்கவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சயின்டிஃபிக்காக சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 24 hours வந்துட்டு நீங்கள் மட்டும் சொல்லலை அங்கிள், இது வந்து டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. தயவுசெய்து நைட்டு தூங்குங்க. நீங்கள் நைட்டு வந்து முழிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களே கொல்றீங்க. எவ்வளவோ உடம்பு முடியாமல் இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இத்தனை % ஹை ஆகும், ஸ்ட்ரோக்கு கேன்சர் வர்றதுக்கு ஹை ஆகுது சான்சஸ் நம்ம நைட்டு கொஞ்சம் எவ்வளோ தூங்காமல் இருக்கோமோ. ஸோ இப்போ இது நீங்கள் சொல்கிறத இப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, தயவுசெய்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய டாக்டர்மா, அவருடைய தானே அவர் எல்லாமே வந்து நம்முடைய இந்தியன் பாடிக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவர். அவர் வந்து சொல்கிறாரு, நைட்டு 10-11க்கு மேலே மார்னிங் 3க்குள்ளே நம்ம கண்ணுக்குள்ளே வந்து மெலோனில்னு ஒன்று வந்து சுரக்கணும். அது வந்து என்ன செய்யும்னு கேட்டால் ஆன்டி கேன்சர் கண்டென்ட் போடாது. அது வந்து இயற்கையாக தான் சுரக்குமா, எதை வச்சு சுரக்க வைக்கவே முடியாது. அது எப்போ சுரக்கும் அப்படின்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு மேலே நம்ம கண்ணை மூடி இருட்டில் படுத்து தூங்கும் போது அது சுரக்குமா. 3 மணி வரைக்கும் தான் அது சுரக்குமா, அதுக்கு மேலே சுரக்காதுன்னு அவர் சொன்னதை நான் கேட்டேன். பர்டிகுலராக அவர் சொல்கிறாரு, அந்த டயத்தில் நீங்கள் தூங்கி தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். மெலட்டோனின் தான் தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா டாக்டர்ஸும் இதை அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நைட்டு தூங்குங்க அப்படின்றத சொல்கிறீங்க நீங்கள். 24 hours வந்து இட்ஸ் நாட் அ குட் திங் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி இந்த பிளாட்ஃபார்ம்லலாம் ரொம்ப ரொம்ப தப்பாக ஒன்று போய்கிட்டு இருக்குன்னா, பாவத்தை ரொம்ப அழகாக நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிள் இந்த காலத்தில். LGBTQ தப்பு கிடையாது, அடல்ட்ரி சீட்டிங் பண்ணுறது தப்பு கிடையாது, இது உன்னோட ஹியூமன் நேச்சர். சாட்டனிக் வர்ஷிப் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அக்கல்ட் ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து நீ பண்ணி பார்க்கலாம், ஆஸ்ட்ராலஜி பிலீவ் பண்ணு, மேனிஃபெஸ்டேஷன் பிலீவ் பண்ணு, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இது மனித இயல்பு அப்படின்ற மாதிரி ஒரு அழகாக கொண்டு வராங்க. அதை இப்போ பார்க்குற யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் தப்பு அப்படின்னு. ஆனால் இன்னும் ஒரு 15 to 20 yearsல நம்ம சைக்காலஜிக்கலாக இது எப்படி தப்பாக இருக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இம்மாரல் லைஃப்ங்கிறது வந்து தப்பு இல்லைங்கிற இடத்துக்கு. ஏன்னா ஒரு நாட்டில் நான் பார்த்தேன், சட்டம் கொடுத்துருக்காங்க. அது அந்த நீதிபதியெல்லாம் அறிவோடு தான் அதை செஞ்சாரா, அதில் அறிவு இல்லாமல் செஞ்சாரான்னு நமக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, தவறான உறவோடு இருக்கிறவங்கள வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களோட வாழ விரும்பினா நம்ம அவங்கள விட்டுறணும், அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி நியாயப்படும்ங்கிறது வந்து எனக்கு புரியவே இல்லை. இது வந்து ஒரு நீதிபதி கொடுக்குற தீர்ப்பாக இருக்குது. அப்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டங்களும் நம்பும்படியாக இல்லை, தீர்ப்புகள் நம்பும்படியாக இல்லை. அப்போ இதை மீடியா கையில் எடுத்துக்கிட்டு ஒரு தவறான ஒரு வாழ்க்கையோ அல்லது தவறானதான ஒரு காரியம், நீங்கள் சொன்ன மாதிரி LGBT எல்லாமே இருக்குது, இதை வந்துட்டு சரி அப்படிங்கிறத ப்ரொபகண்டா பண்ணுற வேலையை வந்து இப்போ மீடியா பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி மீடியா கிட்ட இருக்க ஒரு பெரிய பவர், அது வந்து ஒரு நாட்டோடையதான எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அளவில் இருக்குது. மீடியாவுக்கு ஒரு நாள் அவ்வளோ பவர் இல்லாமல் இருந்தது, ஆனால் இன்றைக்கி மீடியாவுக்கு அந்த பவர் இருக்குது. அப்போது அந்த மீடியாவும் பயங்கர பொறுப்பாக இருக்கணும். ஆனால் பல நாடுகளில் மீடியா வந்து பொறுப்பாக இல்லை, ஒன்லி கமர்ஷியலாக இருக்குது. ஆனால் சம்பாதிக்கணும், அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்குது, அந்த லோக்கல் ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தப்பை வந்து அவங்க சுட்டி காட்ட விரும்பலை. இப்போ ஒன்று தான் இருக்க முடியும், ஒன்று தப்பை சுட்டி காட்டணும், இல்லை தப்பை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும், ரெண்டுத்துக்கு நடுவில் நிற்கவே முடியாது. அப்போ இவங்க தப்பை சுட்டி காட்டாதனால தப்பை இவங்க சரியாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி முழுக்க மீடியாவில் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு பீரியடில் நம்ம தப்புன்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி நார்மலைஸாக அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம எதை அதிகமாக பார்க்குறோமோ அதை செய்வோம்.
அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உன் நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்றேன். ஏன்னா நம்ம யார் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவங்கள மாதிரி நம்ம மாறிடுவோம். அது யூஸ்வலா இப்போ இந்த பழமொழி வந்து இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் தெரியுமா தெரியாது. ஆனா இன்னைக்குள்ளவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா இவங்க எந்த ஒரு கேரக்டரை அதிகமாக பார்க்குறாங்களோ அந்த கேரக்டர் மாதிரி பேசுகிறாங்க. அது சினிமா கேரக்டரோ ஏதோ ஒன்று, ஒரு ஃபுட்பாலோ அல்லது ஒரு கிரிக்கெட் பிளேயரோ யாரை இவங்க அதிகமாக ரொம்ப இம்ப்ரெஸ் இவங்களை பண்ணுறாங்களோ அவங்கள மாதிரி இவங்க முடிவு வெட்டிப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்கல்ல. அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸும் வரும். நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்போது ஒரு பெரிய நடிகர், சினிமா நடிகர், ரொம்ப உச்சத்தில் இருந்தார். அவருக்கு வந்து 2 பக்கமும் வெளுக்க விழுந்துருச்சு. இந்த பையன் என் கூட அந்த அவருடைய ஃபேன், அவன் ஒரு 10வது படிக்கிற பையன், 2 பக்கமும் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துட்டான். கிளாஸ்க்கு வரும்போது ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்போ டீச்சரும் கேட்குறாங்க, என்னடா அது இப்படி இருக்குன்னா, இல்லை தலைவர் அப்படின்னு. அவன் அந்த அளவுக்கு வந்து அவங்களுடையதான ஒரு இம்ப்ரெஷன் அவங்க பண்ணுறாங்கல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது உள்ளுக்குள்ள. இது மட்டும் ஆகலை, அவங்களோட கேரக்டர்ஸும் ஆகுது. கட்டாயம் நீங்கள் யாரோடைய கேரக்டர் நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களோட கேரக்டர் உங்களுக்குள்ளே வரும். நான் எப்பவும் சிம்பிளாக சொல்லுவேன், ஃபாதர் பெர்கமன் ஸ்பாட்டை நீங்கள் டெய்லி கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் வருது. சிஸ்டர் சாரா நவரோஜமா கேட்டிங்கன்னா ஒன்று உள்ளே வருது இல்லை. அந்த மாதிரி தப்பான ஒரு ஆளை நீங்கள் அவருடைய பேச்சோ அவருடைய காரியங்களை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்று வரும், கட்டாயம் அந்த ஒரு காரியம் உள்ளே வரும். அதுதான் இப்போ நடக்குது. இந்த படங்கள் பார்க்குறப்போ அவங்க பிடிச்சவங்க நடிக்கிறாங்க, அந்த பர்டிகுலர் பர்சன் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்கள மாதிரி இவங்க மாறுவாங்க. ஊழியக்காரங்களும் அந்த மாதிரி ஆகுறாங்க. இப்போ எனக்கு அதான் ஆச்சரியம். சினிமா நடிகர்களை ஃபாலோ பண்ணுற ஊழியக்காரங்க இருக்காங்க, அரசியல்வாதியை ஃபாலோ பண்ணுற ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆக்சுவலாக எலியாவை தான் ஆகா ஃபாலோ பண்ணணும், யோவான் ஸ்நானனை தான் ஏரோது ஃபாலோ பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை தான் ராஜாக்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊழியக்காரர்கள் கூட சினிமா நடிகர்களையும் அரசியல்வாதிகளையும் ஃபாலோ பண்ணுற இடத்துக்கு வந்ததுனால அவங்க விசுவாசி எப்படி இருப்பாங்க? அவரை ஃபாலோ பண்றவங்க அவரை மாதிரி தானே இருப்பாங்க. அந்த ஸ்பிரிட் இங்க வரும் தானே. இது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற யூத்ஸ் எப்படி இருப்பாங்க? அவங்களும் அதை ஃபாலோ பண்ண தொடங்குவாங்கல்ல. சரி, அந்த சினிமா நடிகரை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அந்த சினிமா நடிகருக்கு கூடியதான குணாதிசயங்கள், அவருக்குள்ள இருக்கக்கூடியதான வாழ்க்கை, அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ளேயும் வரும்ல. கட்டாயம். நீங்க ஏன்னா இப்போ நான் சொல்றேன், பவுலை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா பவுல் மாதிரி மாறுவீங்க. பவுல் சொல்ற என்னை போல நீங்கள் மாறுங்கள். இயேசு கிறிஸ்து கூட அந்த பேதுரு அந்த இடத்துல சேவல் கூவுற நேரத்துல நீ அவர் கூட இருந்தவர் தானே, அவர் பேச்சு வழக்கம்ட்ட வருது, அவர் உன் பேச்சு காட்டுகிறதே. அப்ப அவர் கூட இருந்ததே பேச்சு வருது இல்ல. அப்ப இவங்க அந்த சினிமா நடிகர் கூட இருக்கா அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வரும் இல்ல. அப்ப அவருடையதான அவங்க செய்யற பாவங்களும் இவங்களுக்குள்ள வரும் இல்ல. அவங்க பாவம் செஞ்சுட்டு அது இல்லைன்னு சொல்ற மாதிரி இவங்களும் பாவம் செஞ்சுட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே இவங்களை ஃபாலோ பண்றவங்களுக்குள்ளேயும் வருது. இன்னொன்று வந்து இந்த இருதயத்தை ஃபாலோ பண்ண, உன் ஹார்ட் உனக்கு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீ செயல்படு அப்படின்றது நிறைய டிஸ்னி மூவிஸ்லயா இருக்கட்டும், கார்ட்டூன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஹாலிவுட், இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், கே ட்ராமா எல்லாத்துலயுமே இது ஒரு சென்டர் பாயிண்டா வச்சுக்கலாம். இந்த ஹார்ட்டை ஃபாலோ பண்ண அப்படின்றது இது வந்து பிப்ளிக்கல் வேல்யூக்கும் பிப்ளிக்கல் தியாலஜி எல்லாத்துக்குமே எதிர்ப்பான ஒரு கோட்பாடு. இது அதாவது உன் இருதயம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணு. அதை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்லோகனா அல்லது ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி சொல்றாங்க எல்லா இடத்துலயும். அப்படிதானே சொல்றீங்க? ஆக்சுவலா பைபிள் படி இருதயத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. இருதயத்தின் நினைவுகள் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது, மகா கேடுள்ளதுமா இருக்கு. அது வந்து ஒரு இதுவா சொல்லுவாங்க, நான் வந்துட்டு என் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வேன், என் இருதயத்துக்கு கரெக்டா இருக்கும். அது வந்து சுயநீதி. நாம வந்துட்டு தேவ நீதிக்குள்ள வந்துட்டோம். நமக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் பைபிள் இருக்கு. உள்ளுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் சொல்றதை நம்ம கேட்கணும். அப்போ இது வந்து டெட்லி அகைன்ஸ்ட் பைபிள் இல்லையா? இது வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட் ரொம்ப அழகா ஒரு இவாஞ்சலிஸ்ட் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிள்ளைங்க எல்லாருமே கொஞ்சம் சின்ன சின்ன பசங்க. அப்போ கார்ட்டூன், டிஸ்னி மூவிஸ் எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. சில விஷயங்கள் நம்மளால தடுக்க முடியாது. ஆனா அவங்க 2 பேரையும் அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சுட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி பிப்ளிக்கல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே அழகா அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அவங்களுக்கு ஃபேமிலிக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும் அங்கிள், அதை எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அனுப்பிடுவாரா. நீங்க இந்த கார்ட்டூன், இந்த டிஸ்னி மூவி எதுலையாச்சும் பைபிளுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது இருந்தா அப்பாட்ட வந்து சொன்னா அப்பா வந்து உங்களுக்கு $1 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாரா. இப்ப இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்றப்ப அப்பா இந்த மூவில வந்து ஃபாலோ யுவர் ஹார்ட்னு சொல்றாங்க, இந்த கார்ட்டூன்ல சொன்னாங்கன்னா அவங்க அப்பா அந்த $1 கொடுப்பாரு. எண்ட் ஆஃப் த இயர்ல அந்த பிள்ளைங்க கிட்ட $160, $260 அளவுக்கு காசு இருக்கேன்னா அவங்க குழந்தைங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள அது போய் பதிஞ்சிருது அங்கிள். எப்படின்னா, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த அவன் முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பான்னு பைபிள்ல தெளிவா இருக்கு. அப்ப இந்த குழந்தைங்க வந்து இது தப்பு கரெக்ட்னு சொல்லி அவரை கம்ப்ரஸ் பண்ணாம அவங்களுக்கே செல்ஃப் அவேர்னஸ் வர வைக்கிறாரு அந்த இவாஞ்சலிஸ்ட். அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களே அவர் யோசிக்க வைக்கிறாருன்றது. ஒவ்வொரு தகப்பனும் தாயோ தன் பிள்ளைகளை, இப்ப அவருடைய மோட்டிவ் வந்து தன் பிள்ளையை காப்பாத்துறது கட்டாயம். ஏன்னா மீடியா வந்து கோலியாத்து மாதிரி நிக்குது, இப்ப பெருசா நிக்குது. சமஸ்த இஸ்ரவேலும் பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு சர்ச்சஸ், ஊழியக்காரங்களே மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து பயப்படுறாங்க. இது இந்த அளவுக்கு உள்ள வருது அப்படின்ட்டு. நான் என்னுடைய ஆங்கிள் வேற. நான் எப்படி எடுப்பேன்னா,
கோலியாத் வந்து நிற்பான், அவன் கையில் ஒரு பட்டயம் இருக்கும், அதை எடுத்து அவன் தலையை வெட்டணுன்றது தான் காட்ஸ் பிளான். அதனால தான் தாவீது ஓடி சென்று அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினார். அதே மீடியாவை எடுத்து அதே பிசாசுக்கு அகைன்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணுவார்னா, வெட்டிட்டு அந்த கத்தியை தூக்கிட்டே அலைய மாட்டார். நம்ம உடனே அந்த மீடியாக்குள்ளேயே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவோம். உடனே அவர் எங்கேயோ தூக்கி போட்டுருவார், அது எருசலேமில் கொண்டு வச்சுட்டாருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆசாரியன்ட்ட கேட்பாரு, அந்த உங்கள்கிட்ட ஏதாவது பட்டயம் இருக்காருன்னு, நீ இந்த கோலியாத்தை ஜெயிச்சியே அந்த பட்டயம் இருக்குன்னா அதை கொண்டா அப்படிம்பார். அதுக்கப்புறம் அப்போ தாவீதுகிட்ட அது இல்லைன்னு அர்த்தம். கோலியாத்தை ஜெயிச்ச பிறகு அந்த பட்டயம் அவன்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையான அளவுக்கு மீடியாவை பயன்படுத்தி மீடியாவிலிருந்தே கர்த்தரை நம்ம என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு இப்போ இந்த இவர் சொல்கிறார் இல்லையா, இந்த நீங்கள் சொன்ன எவாஞ்சலிஸ்ட், தன்னுடைய பிள்ளைகளை இந்த மீடியாவிலேருந்து காப்பாற்றுறதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ப்ராக்டிஸ். நம்மளால் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பிள்ளைகளை வந்து இப்போ என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீரியடில் ஃபோன் பார்க்காத அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ஃபோன் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போது ஸ்கூல்லையே காலேஜ்லேயே ஃபோன் கொடுக்க சொல்கிறாங்க, சரியா, கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் எல்லாமே இருக்குது. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஒருபடி மேலே போய் இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோனில் பார்க்குற மாதிரி பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேரண்டல் கைடன்ஸில் போட்டு லாக் பண்ண முடியும். சில நாடுகளில் வந்துட்டு இப்போ போன எபிசோடில் பேசணும், சில நாடுகளில் வந்து அபோவ் 15-16 வந்து தான் பயன்படுத்தணும், மீடியா வரைக்கும் பயன்படுத்தாதபடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே நம்ம அப்படி பண்ண முடியறதில்ல. பிள்ளைகளுக்கே ஆன்லைன், ஸ்கூல் பிள்ளைகளுக்கே ஆன்லைன் பாடமெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்பில் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதை பேரண்டல் கைடன்ஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு ட்ராபேக் இருக்குது, அதையும் நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே பிள்ளைகளை ஒரு ஸ்ட்ரிக்டாக நடத்தணும், அப்படியே அவங்கள வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெற்றோர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, பிள்ளைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்க தொடங்குறாங்க. ஸ்ட்ரிக்டாக நான் எப்போ நான் சொல்லணும்னா, பிள்ளைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக நடத்துங்க, ஆனால் சாந்தத்தோடு நடத்துங்கன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. அப்போ நீங்கள் கண்டிக்கிறது சாந்தத்தோடு தான் இருக்கணும். ஸ்ட்ரிக்டாக இருங்க, அதே நேரத்தில் டிக்டேட்டராக இருக்காதீங்க, சர்வாதிகாரியாக இருக்காதீங்க, ஆனால் கண்டிப்பாக இருங்க. அதில் வந்து மெயின் பேஸ் என்னவாக இருக்கணும், அன்பு தான் இருக்கணும். அன்பு கண்டிப்பு ரெண்டும் இருந்தால் அது சரியாக இருக்கும். இங்கே அன்பு இல்லை. நிறைய பெற்றோரை நான் பார்க்கும்போது பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு அக்யூஸ்டை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. என்ன பண்ணேன், ஏது பண்ண, என்ன பேசிகிட்டு இருக்க, யார்கிட்ட பேசியிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க. இப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னா, பிள்ளையை நம்ம கண்டிச்சிட்டோம், பாதுகாத்துட்டோம் அப்படின்னு. அந்த பிள்ளைகள் தான் அதிக தப்பு செய்யுது. கரெக்ட். நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற பிள்ளைகளை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக இறுக்கி பிடிக்கிற பிள்ளைகள் இருக்குல்ல, அது தப்பு செய்யுது. நான் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அப்பா அம்மாவுடைய ஸ்பிரிச்சுவல் பிள்ளைகள் தப்பு நிறைய செய்யுது. ஆனால் அது அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப காலம் ஆகுது, அதுக்குள்ளே தப்பு பண்ணிடுது. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா, இவங்களை ஏமாத்தி என்னெல்லாம் பண்ணலான்றத நல்லா கத்துப்பாங்க அவங்க. அதுதான் பிரச்சனை. இவங்க எவ்வளோ வேலி போடுறாங்களோ அதை தாண்டறதுக்கு என்ன வழின்றதை அவங்க யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க, ஆனால் அவங்களே அந்த ஸ்ட்ரிக்டை விரும்புகிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். மற்ற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அன்பாக இருக்கணும், ஃப்ரீயாக இருங்க. ஆனால் எங்கே ஒரு விஷயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்துலேயும் அது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா மேலே ஒரு வெறுப்பு உண்டாகுது. இப்போ இருக்குது, நான் சொல்கிறத வந்து எத்தனை பெற்றோர் ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொள்ளலைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் பிள்ளைகளில் பெரும்பான்மையானவங்களுக்கு அப்பா அம்மா மேலே ஒரு சின்ன வெறுப்பு இருக்குது. என்னென்னா, ஓவர் ஸ்ட்ரிக்ட். நீங்கள் சர்ச் கூப்பிட்டு போங்க, அது கண்டிப்பாக சர்ச்சுக்கு வரணும். ஃபேமிலி ப்ரேயரில் உட்கார வைங்க, அது கண்டிப்பு. மொபைலில் அவங்க என்ன பார்க்குறாங்க, எதாவது பேசுகிறாங்க, அதெல்லாம் பாருங்கள். அதே நேரத்தில் சந்தேகப்படாதீங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால அவங்க தப்பு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு நாள் அந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டு, நாங்கள் இதனால தான் அன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணோம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால தான் அவன் தப்பு பண்ணான். மலை ஏறுவாங்க, ஏறுறவங்க ஏறுறதுக்கு ஒரு தைரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு கயிறு ஒன்று, ரோப் ஒன்று போட்டு ஒரு இடத்துல லாக் பண்ணியிருப்பாங்க. விழுந்தாலும் அவங்க சாக மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல தான் அந்த இதயத்துவம். அந்த அளவுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். ஃப்ரீடம்ன்றதுனால சில அப்பா அம்மா ஃப்ரீடம்ன்றதுனால, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஃப்ரீடமில் பையனுக்கு எல்லா ஃப்ரீடம் பண்ணி கொடுத்துட்டார். ரூம்குள்ளே போக மாட்டார். ஒரு நாள் ரூம்குள்ளே போனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே அசுத்தமான காரியங்களாக கிடக்கு, புக்ஸு, சீரீஸு. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன். அப்போ பையனை கேட்டதுக்கு பையன் சொன்ன வார்த்தை என்னென்னா, ரூம் விட்டு வெளியே போனா, ஏன் ரூம்குள்ளே நீயா வந்த அப்படின்னு கேட்டான். ஸோ இது நான் இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் சொல்லலை, இந்த லிபரல் அதான் சொல்லலை. ஃப்ரீயாக இருக்கணும், அதான் லிமிட்.
இதைத்தான் ஆவியானவர் சொல்லி தருவாருன்னு நான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலால ஒரே அளவுல அளக்க முடியாது. ஏன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ், ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொரு மாதிரி இருக்காது. அவங்க அப்பா அம்மா வளர்ந்த விதம்னு ஒண்ணு இருக்கு, அவங்க எப்படி வந்தாங்கன்னு இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் தாம் பிள்ளைங்கிட்ட அவங்க இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாற்றம் இவங்க இருந்துட்டு வந்த ஜென்ரேஷன் வேற, இவங்க வளர்க்கப்பட்ட ஜென்ரேஷன் வேற. இப்போ இவங்க பிள்ளைய வளர்க்க வேண்டிய ஜென்ரேஷன்ல வந்து வேறையா இருக்கு. நம்ம ஊர்ல எங்களுக்கு நான் படிச்சது கோயட் ஸ்கூல் தான். ஆனா 2 பேரும் பேசினாலே அடி பின்னிடுவாங்க மாஸ்டர்ஸ் எல்லாம். பார்த்தாலே என்ன பார்த்தா அந்த பக்கம் திரும்பினேன் அப்படின்ற காலம். இப்போ 2 பேரா சைக்கிளில் போயிட்டு சைக்கிளில் வராங்க. ஆனால் அன்னைக்கு அவளை ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது 2 பேர் பேசினாங்கன்னா தப்பாக தான் மேக்ஸிமம் பேசுவாங்க 90%. ஏன்னா அவளை ஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. இப்போது 90% ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. 10% தப்பு நடக்குது இல்லைன்னு சொல்லலை, ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. அப்போது இந்த புரிதலில் வந்து அப்பா அம்மாவுக்கு வர்றது கஷ்டமாக இருக்குது. இப்போ கரெக்ட், என்ன அன்றைக்கி அப்படி பண்ணாங்க, சரி இன்றைக்கி இப்படி ஃப்ரீயாக விட்டுட்டாங்க, ரைட், அடுத்து ஐயோ அவங்க தப்பு பண்ணிடுவாங்களோ, நடந்துருமோ அப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த ஆவியானோட துணையோட அதை கரெக்டாக அவங்க கயிறு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்க வந்தது மீடியாவை தான் இல்லையா? சரி, இதிலேருந்து உங்களுடைய ஐடியா சொல்லுங்கள். இந்த மீடியாவிலேருந்து யூத்ஸை என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட மைண்ட் செட்? நீங்கள் சொன்ன மாதிரி இது கர்த்தர் தான் அந்த பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்க எல்லாருக்குமே அந்த ஞானத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அந்த ஒவ்வொரு விதமான ஞானத்தை வந்து கர்த்தர் கட்டளையிடுவார்னு விசுவாசிப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் நான் வந்து பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜென்சிஸ்ட நம்ம எப்படி பேசினாலும் பார்க்காதீங்கன்னா அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம இப்பயே சொல்லிட்டோம் என்னென்ன தப்பு காட்டுறாங்கன்னு. இது என்னன்னா நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க சைக்காலஜிக்கலாக போய் அந்த கான்ஷியஸ்னஸ்குள்ளே போயிடுவாங்க. அதை உங்களால ரொம்ப ஆள் மனசுல இருக்கும். அது நம்ம எவ்வளவுதான் அட்வொகேட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு 15 to 20 இயர்ஸ் கழிச்சு இல்ல எல்ஜிபிடிக்குலாம் பாவம் அவங்களும் மனுஷன் தானே அப்படி சொல்லி அந்த ஒரு டார்கெட் உங்க இருதயத்துக்குள்ள வரும். எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரசிக்கப்பட்டு பார்ன் அகைன் பிலீவரா இருக்கீங்கன்னா மோஸ்டா நான் சொல்றது வந்து இதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்றதுதான் நான் சொல்லுவேன். அப்படியும் மீறி நான் வந்து அந்த சினிமோட்டோகிராஃபிக்காக பார்க்குறேன், அந்த ஃபோட்டோகிராஃபிக்காக பார்க்குறேன், ஹாலிவுட்ல அப்படி எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அது நீங்க பாக்குறீங்கன்னா they say choose what you watch. இப்போ நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் மீடியா படிக்கிறாங்க, அது சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்து வீடியோ எடிட்டிங் படிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சினிமாட்டோகிராஃபி படிக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா வந்து என்ன மோட்டிவில் அதை படிக்க வைக்கிறாங்கன்னா நாளைக்கு மினிஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும் அந்த ஒரு தாட்டில் தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. நான் இவங்களை கூட ஒரு இந்த மீடியாவில் 20 வருஷமாக இருக்கிறதுனால நான் என்ன பார்த்தது என்னென்னா, இவங்க இந்த மீடியாக்குள்ளே போகிறாங்க, நல்ல எண்ணத்தில் தான் போகிறாங்க. போகும்போது என்ன சொல்லி போகிறாங்கன்னா ஆண்டவருக்கு இதை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி தான் போகிறாங்க. ஆனால் இங்கே வந்த உடனே இவங்களுக்கு இங்கே எக்ஸ்போஷர் இல்லை. இங்கே வந்துட்டு ஒரு பாட்டு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? எல்லாருக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஒரு சிலருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, ஆனால் நல்ல ரெவென்யூ இருக்கான்னு பார்த்தா ரெவென்யூ கிடைக்காது. ஏன்னா மினிஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கும், ரெவென்யூ இருக்காது. அதே நேரத்தில் இங்கே போகும்போது இவங்களுக்கு ஃபேம் இருக்குது, நேம் இருக்குது, அதே நேரத்தில் ரெவென்யூ இருக்குது. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு என்ன இல்லை, பிளாட்ஃபார்ம் இல்லை. எனக்கு டேலண்ட் இருக்குது, காட் கொடுத்துருக்காரு, அதான் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு போனால் என்னோடய டேலண்ட்டை நான் நிரூபிக்கலாமே அப்படின்னு தான் இவங்க போய் மாட்டுறாங்க. அதில் நீங்கள் சொன்னீங்கல்ல சினிமோட்டோகிராஃபி பார்க்கறதுக்காக ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு. இவங்கெல்லாம் ஏன் பார்க்குறாங்கன்னா, அதை நான் அந்த ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஞானம் விருதா. ஒரு நாள் அந்த ஞானம் வந்து இவங்களை கொண்டு போய் என்ன செஞ்சிடும்னா உலகத்தில் கொண்டு போய் தள்ளி பாவத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடும். நம்ம ஒரு மியூசிக் போட்ட பீத்தோவன் நம்ம சொல்கிறோம், எவ்வளோ பெரியதான ஒருத்தரை பற்றி சொல்கிறோம், சிம்ஃபோனி இதெல்லாம் சொல்கிறோம். போட்டவரெல்லாம் மறக்கப்பட்டு போனார்கள். ஒரு நாள் இன்றைக்கே ஒரு நாள் யாரோ ஒருத்தரால் நினைவு கூறப்படுவார்கள், மற்றபடி அது அவ்வளோதான். ஆனால் தேவனால் நினைவு கூறப்படுகிறவன் தான் பரலோகம் வரைக்கும் போகிறான். இந்த ஸ்பிரிச்சுவல் தாட் வந்து கர்த்தருக்காக உழைக்கிறவனை அவன் இங்கே ஃபேமுக்கோ நேமுக்கோ காசுக்கோ எதுக்குமே செய்ய மாட்டான். நான் செய்கிறது மினிஸ்ட்ரி. இங்கே நான் ஹைலி டேலண்டடாக இருக்க விரும்பலை, காடுக்கு யூஸ்ஃபுல்லாக வெசலாக இருக்க விரும்புகிறேன். அந்த மைண்ட் செட் அவனுக்கு வரணும். அது மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் கர்த்தருக்கு இதை யூஸ் பண்ண போகிறேன், பிரபலமாகணும்னு யூஸ் ஆகலை. அதே மாதிரி எங்கிட்ட இருக்க டேலண்டெல்லாம் கொட்டணுன்ற அவசியமும் இல்லை. காடுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன். ஆனால் என்னுடைய எண்ட் ஆஃப் த டே டாஸ்க் என்னன்னா, நான் பரலோகத்துக்கு போகிறது. அந்த மைண்ட் செட்டோடு அவன் அந்த மீடியாவை கையாண்டானா மீடியாங்கிற கத்தி அவனை கிழிக்கவே கிழிக்காது. அவன் அதை வச்சு கோலியத்தை வெட்டுவான். இல்லை இந்த கத்தியை வச்சு நான் புகழ் அடையணும்னு நினச்சா அந்த கத்தி ஒரு நாள் அவனை விட்டும். ஏன்னா பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தில் சாவான். ஸோ மீடியாவும் அப்படித்தான் இருக்கிறது. நான் வந்து சொல்ல வர்றது வந்து கட்டாயமா நீங்க எதை பார்க்க போறீங்கன்றது நல்ல தீர்மானம் எடுங்க. மோஸ்டா நான் வந்து என்ன சொல்றேன்னா, அவாய்ட் பண்றது நல்லது. வசனம் சொல்லுது, லோகீக ஞானத்தினாலும் மாயையான
தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளையாடி கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு வசனம் சொல்லுது. கட்டாயம் உங்களை அது கொள்ளையாடி கொண்டு போயிடும். அது லௌகீக ஞானத்தினாலும் மாயையான தந்திரம் இதெல்லாமே. அது உங்களை கொள்ளையாடி போயிரும். அதனாலதான் அவர் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. இவ்வளவு அழகா நியூ டெஸ்ட்மென்ட்ல அவர் எழுதுறாரு பாருங்க, லௌகீக ஞானம் இல்லையா, அது ஒரு நாள் நம்மளை கொள்ளையாடி கொண்டு போகும். ரொம்ப அற்புதமான ஃபினிஷிங் இந்த ப்ரோக்ராமுக்கு. இதை நீங்க கேட்குற நாங்கள் மீடியாவுக்கு எதிராளு இல்லை, மீடியா மோசமானது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரல. உலகத்தில் எதுவுமே கெட்டது எதுவுமே நல்லதுங்கிறத விட எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு இது தேவை, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியும்னா எந்த கத்தியும் நீங்கள் கையில் பிடிக்கலாம். இல்லை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னா அந்த கத்தியை கையில் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது. ரெண்டாவது, மீடியாவை யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் ஞானம் அடையிறதுக்கோ அல்லது அதை வச்சு புகழடைகிறதுக்கோ அல்ல, நான் கர்த்தருக்கு யூஸ் பண்ண வந்தேன். அதை யூஸ் பண்ண முடியாட்டியும் பரவாயில்லை. நான் இப்போது மோசே இன்ஜினியர் ஆனதுனால அவர் கானானுக்கு போகிறதுக்காக வரல, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவர் கானானுக்கு போக வந்தார். ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சியின் வழியாக வருகை தாமதிக்குமானால் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ.